திருவழிபாடு ஆண்டின் பொது காலம் 14ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். பாசுரம். சிறந்த ஒளியை அளிப்பவரே, இறந்தது இரவின் காலம் இதோ, பிறந்தது மீண்டும் புது பகலை. பரந்த பரிவினை புகழ்கிறோம். உலகின் உண்மை ஒளி நீரே, சில கால ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீரே. பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய், பகலும் ஒளியும் நீர்தாமே. அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து அக இருள் அகல செய்வீரே. அடங்கா என் உடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர். தூய எம் உடலை ஆவியால் நிரப்பி கோவிலா இதை மாற்றிடுவீர். கிறிஸ்துவே, உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவிக்கும் பேரரசோற்றும் மூவருக்கும் ஈரில்லா புகழ் எக்காலமுமே. ஆமேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப்போகின்றேன். என் கண்ணீரை இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று. எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் எந்நாளும் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதியிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பறையாக இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது. என் நெஞ்சம், நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்.
ஆண்டவரே உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரனைப் போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. இறைவாக்கினை எரேமியா நூலிலிருந்து வாசகம். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களை ஆண்டவரின் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எபிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதி தாரும். உமது அடியான் சிரியாவிலுள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திருப்பி கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான். நலமாய் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் சென்றனர். வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோமுடன் சென்றனர். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனான கீலேவியன் அகிதோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கை மிகுதியானது. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது.
விரைவில் வெளியேறுங்கள், இல்லையெனில் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையில் தாக்குவான் என்றார். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர். அபியத்தார் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி எடுத்து செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காண செய்வார். உன்மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால், இதோ நான் இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர்தாமே, நீரும் உம்மோடு இருக்கும் இரு புதல்வரும் உம்மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனாத்தானும் நலத்துடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதிகளில் உன்னிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேம் திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கோராவின் மகனான சிமயி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமயி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்பொழுது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆட்களோடு பயணத்தை தொடர்ந்தார். சிமயி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாக சென்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அனைவருக்கும் நன்மையானதை நாடு, சொந்த ஆதாயத்தை தேடாதே. திருத்தந்தையான புனித கிளமன் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். கட்டளை இங்கனம் எழுதப்பட்டுள்ளது. புனிதர்களை பற்றி கொள்ளுங்கள், அவர்களை பற்றி கொள்வோர் புனிதமடைவர். மறைநூலிலும் ஒரு பகுதி இவ்வாறு கூறுகின்றது, மாசற்றவனோடு நீ மாசற்றவனாய் இருப்பாய், தேர்ந்தெடுக்கப்பட்டவனோடு நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். இவ்வாறே ஒழுக்கங்கெட்டவனோடு நீ ஒழுக்கங்கெட்டவனாய் நடந்து கொள்வாய். ஆகவே மாசற்றவருக்காகவும் நீதிமான்களுக்காகவும் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களிடையே வன்முறையும் சீற்றமும் பிரிவினையும் போரும் ஏன் ஏற்படுகின்றன? நமக்கு அளிக்கப்பட்ட அதே ஆவியின் அருள் நம்மில் நிலைக்கவில்லையா? அதே கிறிஸ்துவில் நாம் அழைக்கப்படவில்லையா? ஏன் நாம் கிளிபட்டு பிரிந்து கிறிஸ்துவின் உடலை கூறு போடுகின்றோம்? ஒருவர் இன்னொருவரின் உறுப்பினர் என்பதை மறந்து புத்தி சுவாதீனமின்றி நாம் ஏன் மோசமாக நடந்து கொள்கின்றோம்? நம் ஆண்டவரான இயேசுவின் வார்த்தைகளை மறக்க வேண்டாம். என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை இடரலுக்கு உட்படுத்தும் ஒருவனுக்கு
ஐயோ கேடு! அவன் பிறவாதிருத்தலே அவனுக்கு நலம். என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அவன் தவறாக வழி நடத்துவதை விட ஒரு பெரிய எந்திரக்கல்லை அவன் கழுத்தில் கட்டி ஆழ்கடலில் அவனை மூழ்க செய்வது அவனுக்கு நலம். உங்கள் பிரிவினை பலரை வழிதவற செய்தது, பலரை சந்தேகிக்க செய்தது, பலரை நம்பிக்கை இழக்க செய்தது, நம் அனைவர் மீதும் துயரத்தை வருவித்தது. இருப்பினும் உங்கள் கீழ்ப்படியாமை தொடர்கின்றது. அப்போஸ்தலரான ஆசி பெற்ற சின்னப்பரின் கடிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரது ஊழியத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு என்ன எழுதினர்? அப்போது கூட நீங்கள் கட்சி மனப்பான்மையை வளர்த்து கொண்டிருந்தீர்கள். ஆகவே தூய ஆவியின் உந்துதலினால் சின்னப்பர் ஏவப்பட்டு தம்மை குறித்தும் சேபாவை குறித்தும் அப்பல்லோவை குறித்தும் உங்களுக்கு எழுதினார். ஆனால் அந்த பிரிவினை உங்களை குறைவான பாவத்தில் ஈடுபடுத்தியது. ஏனெனில் மிகவும் புகழ்பெற்ற அப்போஸ்தலர்களையோ அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரையோ நீங்கள் ஆதரித்தீர்கள். இப்பிரிவினையை நாம் உடனே முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். நம் தலைவர் முன் நாம் தெண்டனிட்டு கண்ணீரால் அவரது இரக்கத்தை இறைஞ்சுவோம். அப்போது அவர் நம்மோடு ஒப்புரவாகி நமக்கு பொருந்தும் சகோதர அன்பின் பழக்கத்திற்கு மீண்டும் நம்மை இட்டுச் செல்வார். ஏனெனில் வாழ்விற்கு இட்டுச் செல்லும் நீதியின் கதவு இதுவே. நீதியின் கதவுகளை எனக்கு திறந்திடுங்கள். நான் அங்கு நுழைந்த பிறகு ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரின் கதவு இதுவே. நீதிமான்களே அதற்குள் நுழைவர் என்று எழுதப்பட்டுள்ளது. பல கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் நீதியின் கதவே கிறிஸ்துவின் கதவு. இக்கதவின் வழியே நுழைவோர் பேறு பெற்றோர். புனிதம் மற்றும் நீதியின் வழியை அவர்கள் தேடுவர். பிரிவினையின்றி தங்கள் பணிகளை நிறைவேற்றுவர். ஒரு நபர் பிரமாணிக்கமாயிருக்கலாம். மறைக்கப்பட்ட மறைப்பொருட்களை விளக்கும் வல்லமையை அவன் பெற்றிருக்கலாம். அவனது செயல்களிலே சொல்லப்பட்டதையும் தூய்மையானதையும் மதிப்பிடுவதில் அவன் தேர்ந்தவனாய் விளங்கலாம். ஆனால் எத்துணை பெரிதாய் அவன் தோன்றுகின்றானோ அத்துணை தாழ்ச்சியாய் அவன் நடக்க வேண்டும். தன் சொந்த லாபத்தை விட பொது நலனுக்காக அவன் ஊக்கமாய் செயல்பட வேண்டும். திருத்தந்தையான புனித கிளமண்ட் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரையாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை
அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். கிறிஸ்து தமது குருத்துவத்தில் நம் அனைவருக்கும் பங்களித்தார். அவரில் நாம் ஒன்றித்து நம்மையும் நம் மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவே, நீரே என்றும் வாழும் குரு. நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்க செய்யும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் அன்புமயமானவர். நாங்கள் உம்மை அன்பு செய்ய அருள் புரியும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இன்று உம் தூய ஆவின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும். பொறுமை, பரிவு, கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியருளும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணர செய்யும். அவர்களை எம் சகோதரர் சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும். ஆண்டவரே, எம் அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தருளும். இதனால் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.